ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே வரை ஆண்டாள் 10 பெண்களை எழுப்புகிறாள். ஆண்டாள் எதற்காக 10 பெண்களை கூட்டிக் கொண்டு போகிறாள்? அதற்கு பல காரணங்கள் உண்டு. நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கிறது. அதை நாம் தனியாக உண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துத்தான் உண்ண வேண்டும். அதே போன்று ஆண்டாளுக்கு கண்ணன் என்னும் இனிமையானவர் கிடைக்கப் போகிறார். பலருடன் சேர்ந்துதான் இறையருள் பெற வேண்டும். பகவான் அனைவருக்கும் பொது. ஆகவே தான் ஆண்டாள் கண்ணனை மற்றவர்களுக்கும் கொடுத்து நாம் பெற்ற இன்பம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்னும் எண்ணத்தோடு எழுப்புகிறாள். அவர்கள் மூலமாக, பக்தர்கள் மூலமாக போனால்தான் பகவான் நம்மை ஏற்கிறார். நேரே போனால் ஏற்பதில்லை. பக்தனோட சிவாரிசோடு போனோம் என்றால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியர் பகவானிடம் கேட்கிறார், நீ என்னை பார்த்து கொடுக்க வேண்டாம், என்னுடைய பாட்டனாரை பார்த்து கொடு என்கிறார். அவருடைய பாட்டனார் நாதமுனிகள் என்னும் மகாச்சாரியர். ஒரு நதியில் இறங்குகிறோம் என்றால் உள்ளூர்காரர்களின் கையை பிடித்து கொண்டு இறங்குகிறோம். அதே போன்றுதான் ஆண்டாள் பெண்களின் கையை பிடித்து கொண்டு பெருமாள் என்னும் நதியில் இறங்குகிறாள். போதயந்த பரஸ்பரம். பக்தர்கள் ஒருவருக்கொருவர் பகவானை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு கூட ஆள் வேண்டாமோ? இந்த பயன்களுக்காகத்தான் ஆண்டாள் பெண்களை எழுப்புகிறாள். விஸ்வாமித்திரர் ராமனை கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று எழுப்புகிறார். உபனிஷத்துகள் பாடிற்று. பெரியாழ்வார் எழுப்புகிறார். இவர்கள் எல்லாரும் பெருமாளை எழுப்புகிறார்கள். ஆனால் ஆண்டாள் ஒருத்தித்தான் பெண்களை எழுப்புகிறாள். ஆண்டாள் ஒருத்தித்தான் பக்தர்களுக்காக பாடியிருக்கிறாள். ஆண்டாளும் மற்ற சில பெண்களும் வெளியிலிருந்து ஒவ்வொருத்தியாக எழுப்புகிறார்கள். உள்ளே சிலர் உறங்குகிறார்கள். உள்ளே இருக்கும் பெண்கள் கண்ணனை நினைத்து நினைத்து மயங்கி இருக்கிறார்கள். வெளியே இருப்பவர்கள் கண்ணனை நினைத்து நினைத்து தவிப்பவர்கள். அதற்காக உள்ளே இருப்பவர்களுக்கு, உறங்குகிறவர்களுக்கு பக்தி குறைவு என்று பொருள் கிடையாது. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். புல்லும் சிலம்பினகான். புல்லும் பறவைகள். பறவைகள் சத்தமிடுகின்றனவே. நாங்கள் வந்ததே விடிந்தமைக்கு அடையாளம் இல்லையா என்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள். அதற்கு உள்ளே உறங்குகிறவள் சொல்லுகிறாள், நீங்கள் எப்பொழுதும் கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இரவு பொழுதிலேயே வந்துவிட்டீர்களோ என்னவோ, அதனால் நீங்கள் வந்தது விடிந்தமைக்கு அடையாளம் ஆகாது என்கிறாள். சரி, பறவைகள் சத்தமிடுகின்றனவே, அது விடிந்தமைக்கு அடையாளம் ஆகாதா என்கிறார்கள் இவர்கள். புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின். புல்லரையன் கருடன். கருடனுக்கு தலைவரான நாராயணன். பெருமாள் கோயிலில் சுப்பிரபாதத்தின் பொழுது வெள்ளை சங்கை ஊதுவார்கள். அந்த சத்தம் உன் காதில் கேட்கவில்லையா? கோவில் திறக்கும் நேரமாகிறது. அதற்கு வேண்டிய வேலைகளெல்லாம் எல்லாரும் தொடங்கிவிட்டார்கள். இது விடிந்தமைக்கு அடையாளமாகாதா என்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள். கேட்டிலையோ? நாங்கள் வந்ததும் உனக்கு தெரியவில்லை. பறவைகள் சத்தமிடுகின்றன, அதுவும் தெரியவில்லை. கோவில் திறப்பதற்கு சங்கு ஊதுவதும் தெரியவில்லை. அப்படி என்ன தூக்கம்? பிள்ளாய், சிறுமியே, அப்படியொன்றும் அவ்வளவாக ஞானம் கிடையாது. ஆனால் கிருஷ்ண பக்தி உள்ளது. இந்த பெண்ணுக்கு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் என்று தோணுகிறதே தவிர கண்ணனுடைய அடியார்களோடு சேர வேண்டும் என்ற கிருஷ்ண பக்தி வளரவில்லை. பகவத் பிரபாவம் தெரிந்து கொண்டாய், ஆனால் பாகவத பிரபாவம் தெரியவில்லையே என்கிறார்கள் இவர்கள். எழுந்திராய். இவளை எழுப்புவதற்கு ஏதாவது பயப்படுகிற மாதிரி சொல்ல வேண்டும். பேய்முலை நஞ்சுண்டு. கூத்தனை கண்ணனை கொல்வதற்காக வந்தாள், விஷப்பால் கொடுப்பதற்காக வந்தாள். இப்படி கண்ணன் ஆபத்தில் இருக்கும்போது நீ தூங்குகின்றாயே என்கிறார்கள் இவர்கள். அதற்கு உள்ளே இருப்பவள் பேய்முலை நஞ்சுண்டு உண்டு என்று நினைக்கிறாள். இது மிகவும் பழைய கதையாயிற்றே. எங்கள் கண்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுதே கூத்தனை வந்தாள், அவளை கொன்றாகிவிட்டதே என்று நினைத்து எழுந்தே வரவில்லை. அடுத்து அவளை பயப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது கூற வேண்டும். கள்ளச்சகடம். சகடாசுரன். கண்ணனை தொட்டிலில் விட்டுவிட்டு யசோதை போயிருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வண்டி சக்கரம் இருந்தது. அதில் ஒரு அசுரன் ஆரோகணித்தான். கண்ணனை நோக்கி வேகமாக கொல்வதற்காக வந்தான். கை கால்களை உதைத்து கண்ணன் அந்த அசுரனை முடித்தான். இதை வெளியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உள்ளே இருப்பவள் இதை நினைத்து தூங்கியே போய்விட்டாள். இதுவும் முடிந்து போன கதையாயிற்றே. எப்பவோ எங்க கண்ணன் காலால் உதைத்து அந்த அசுரனை முடித்தானே, இதற்கு இப்ப எதற்காக பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறாள். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. வெள்ளம் என்றால் தண்ணீர். தண்ணீரில் படைத்திருக்கும் ஆதிசேஷன் துயிலமர்ந்த வித்து. இந்த ஜகத்தை எப்படி ரட்சிக்கலாம் என்று சயனித்திருக்கும் ஜகத்திற்கு காரணமான
வேர், அனைத்துக்கும் காரணமான ஸ்ரீமன் நாராயணன். உள்ளத்து கொண்டு எல்லோரும் பகவானை அவரவர்கள் உள்ளத்தில் கொண்டு, முனிவர்களும் யோகிகளும். சில பேருக்கு வேகமாக தொண்டு புரிவதில் ஆசை உண்டு. சில பேருக்கு பெருமானின் குணங்களை நினைப்பதும் அவருடைய சேஷ்டிதங்களை நினைப்பதிலும் ஆசை உண்டு. அவர்கள் குணனிஷ்டர்கள். கைங்கரியம் பண்ண வேண்டும், பெருமாளை எழுந்தருள பண்ண வேண்டும், பிரசாதங்கள் பண்ண வேண்டும், மாலைகளை தொடுக்க வேண்டும், பெருக்க வேண்டும். இப்படி செய்கிறவர்கள் கைங்கரிய நிஷ்டர்கள். மெல்ல எழுந்து மெதுவாக எழுந்திருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் பெருமாள் இருக்கிறார் இல்லையா? நாம் வேகமாக எழுந்தோமானால் அவர் அலண்டு விடுவார். ஹரியை உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்கள், அதனால் மெல்ல எழுந்து. ஹரி என்ற பேரரவம். காலையில் எழுந்ததும் ஹரி என்று 7 தடவை சொல்ல வேண்டும். அதைத்தான் இவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இந்த ஹரிநாமம் உள்ளத்தில் புகுகிறதே, இந்த ஹரிநாமத்தை எங்களுடன் சேர்ந்து சொல்ல வரவேண்டாமா? எழுந்திருந்து வா என்று இவர்கள் கூப்பிட, பிள்ளா என்று கூப்பிடப்பட்ட அந்த பெண் இவர்கள் கோஷ்டியில் சேர அனைவரும் அடுத்த திருமாளிகையை அடைந்தார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.